And then, Okay, sir. okay. So I think welcome all of you once again for this particular class. And I repeat, tomorrow we don't have a class because I am leaving to Chennai today and then I am coming back only on Sunday morning. So நாளைக்கு கிளாஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம மண்டே ஒரு கிளாஸ் வச்சுட்டோம். தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, இன்றைக்கி 2 பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க, செமினார் எடுக்கிறாங்க. நான் ஆஃப்கோர்ஸ் வேறு ஏதோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் டியூ டு சின்ஸ் கொஞ்சம் நான் ஹரியப் பண்ணுவோன்ற ஸ்டேஷனுங்கிறதுனால அவங்களே நான் யாராவது எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க எடுக்கிறேன்னாங்க. அவங்களே எடுக்க சொல்லிடலாம். ஓகே, மிஸ்டர் சந்தோஷ், யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் நவ். Okay, sir. Sir, 1 minute, sir. Yeah, no problem. ஓகே சந்தோஷ், வரல நான் சொல்கிறேன். என்னுடைய என்டிஎஸ்சி சர்டிஃபிகேட் நான் என்னுடைய குரூப்பில் போட்டேன். அந்த போடுறதோட பர்பஸ்ஸு இல்லை என்னை பற்றி சொல்கிறோட பர்பஸ்ஸு என்னென்னா உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்கிற சில விஷயங்கள். இப்போ எனக்கு ஏதாவது பாராட்டு வந்து என்ன ஆக போகுது இந்த வயசில், அதனால் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்துட்டு நான் என்னுடைய கதைகளையும் என்னுடைய சர்டிஃபிகேட்லையும் போடுறது, அதுக்கு அந்த பர்பஸ்க்காக போடுறது. நீங்களும் அதே மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சார் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். எஸ். இன்னைக்கு பார்க்க போற வந்து 10th சார். 10thல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்களா? கரெக்டா தெரிய மாட்டேங்குது, அது விசிபிலிட்டி கரெக்டா வரல கொஞ்சம். சார் 1 minute சார். ஓகே, அது கொஞ்சம் பக்கம் உங்க ஸ்கிரீன் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். இது பிக்சர் சரியா இல்ல சார், கொஞ்சம் கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கு. சரி பரவாயில்ல, நீங்க ஓரலாவே சொல்லுங்க. ஆனா சந்தோஷ் வேணா நல்லா தெரியுறாரு. அதாவது சந்தோஷ் எப்படி தெரியும்னா, அந்த இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளங்கன்று மாதிரி எப்படி நிற்கிறார் அவர், பயம் இல்லாமல் நிற்கிறார். சந்தோஷ் சார், நீங்க தானே அந்த படம்? ஆமாம், இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி அப்படியே பயம் எல்லாம் அப்படியே நிற்கிறீங்க. ஓகே சார், நீங்க பார்க்க போற வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து சயின்ஸ் சாப்டர், அதுல வந்து 11th லெசன் ஹார்மோன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஜெனரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். Organic compounds have a high molecular weight and near complex structure. They are highly inflammable in nature. இது வந்து சீக்கிரமாவே தீ பிடிக்கக்கூடியது. தீ பிடிச்சிடும், அதாவது நேச்சுராவே வந்து அது சக்தி இருக்கு. இது mostly organic compounds from covalent bonds in nature. Okay. They are volatile in nature. Volatile in nature. வாலட்டைல் என்னன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது. இப்போ நம்ம சோடியம் குளோரைடு உப்பு எடுத்தோம்னா அப்படியே வீட்டில் வச்சுட்டாலும் நாளைக்கு அது அப்படியே உப்பு அப்படியே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே, கரெக்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்ட் இன் லெபார்டரி. அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து லெபார்டரியில தான் வந்து லேப்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. வெரி குட். அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கார்பன் செயின். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். அது 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொரு வந்து சைக்ளிக் காம்பவுண்ட். ஃபர்ஸ்ட் ஏசைக்ளிக் காம்பவுண்ட். If all the carbon atoms in the chain are connected by single bonds, the compound is called saturated. எல்லா கார்பன் ஆட்டம்ஸ் வந்து செயின்ல கனெக்டடா இருக்கும், சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். அது வந்து சாச்சுரேட்டட் சொல்யூஷன். இல்ல ஒரு நிமிஷம் சந்தோஷ், ஒரு கிளாரிஃபிகேஷன். நான் என்ன குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். அதாவது சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னா அந்த ஃபுல் இது சைக்கிளில் முடிஞ்சிருக்கும், அந்த இது க்ளோஸ்டாக இருக்கும். ஏ சைக்கிளிக்னா அது க்ளோஸ் ஆகிருக்காது, கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும். அப்படி தானே கண்ணா? ரைட். ஓகே, இப்போ சொல்லுங்க. If one or more double bonds or triple bonds exist between the carbon atom, the compound is said to be unsaturated. ஒரு பாண்டோ இல்ல அதுக்கு மேலேயோ இல்ல 3 பாண்டோ இருந்தா அது வந்து unsaturated அப்படின்னு சொல்லுவாங்க. Cyclic compounds. Organic compounds in which chain of carbon atom is closed are called cyclic compounds. சார் சொன்ன மாதிரிதான் ஒரு இது தொடங்குச்சுன்னா அது வந்து தொடங்குற இடத்துலயே
ஸ்க்ரீன் இல்லாட்டி பரவாயில்ல கண்ணா, ஸ்க்ரீன் இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பார்த்து கூட சொல்லலாம், நத்திங் ராங். ஓகே சார். ஏன்னா உங்கள் ஸ்க்ரீனு சரியா பரவாயில்ல, ஸ்க்ரீன் இல்லாட்டி பரவாயில்ல. சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது ஒரு இடத்துல தொடங்கி அதே இடத்துல வந்து முடியுறது சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. If the chain contains only carbon atoms, such compounds are called carbocyclic compounds. Very good. If the chain contains carbons and other atoms like oxygen, nitrogen, etc., these compounds are called heterocyclic compounds. Very good. Okay. இல்ல கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து கார்போபியூட்டைன் அண்ட் பென்சைன். அடுத்து வந்து இப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி ஒரு சின்ன மைண்ட் அப் சார். ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைப் சைக்ளிக் ஆர் ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ். அதுல வந்து ரெண்டு வகை சைக்ளிக் ஆர் ஓபன் செயின் காம்பவுண்ட்ஸ் வந்து ரெண்டு வகை இருக்கு. அதுல ஒண்ணு வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சேச்சுரேட்டட், இன்னொரு வந்து அன்சாச்சுரேட்டட். ஓகே. சேச்சுரேட்டட்க்கு வந்து காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் ஒன் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கும் சார். இதுக்கு அர்த்தம் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஈத்தேன் CH2H6. கரெக்ட். அன்சாச்சுரேட்டட்க்கு வந்து கார்பன் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட். ஈத்தேன் CH2 is equal to CH2, CH2 double bond CH2. Correct. இல்லனா double bond CH. Yeah. இப்போ வந்து சைக்ளிக் ஆர் போஸ்ட் செயின் காம்பவுண்ட்ஸ் இதுல ரெண்டு வகை இருக்கு சார். ஒன்னு வந்து கார்போசைக்ளிக்ல ரெண்டு வகையும், ஹெட்ரோசைக்கிள்ல ஒரே வகை தான். அதாவது ஹெட்ரோசைக்கிள் சார். இப்போ கார்போசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் அது வந்து ஒன்லி கார்பன் ரிங். ஓகே. அதுல வந்து கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். அதுல வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோபியூட்டைன். ஒரு இடத்துல ஆரம்பிச்சு இன்னொரு இடத்துல வந்து முடியாது. இப்ப ஆரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்சைன். அடுத்து இப்ப ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ரிங், இது வந்து ரிங் கண்டைன் கார்பன் அண்ட் அதர் எலிமெண்ட், பியூரிடைன் அண்ட் ஃபியூரான். இப்ப இதுல வந்து முக்கியமான இது வந்து கார்பன் காம்பவுண்ட் முக்கியமான டாபிக்கே கார்பன் கல்ச்சர், IUPAC கார்பன் கல்ச்சர். IUPAC, IUPAC, am I correct? Yes sir. Okay. இது IUPAC name of the any organic compound consists of three parts. Okay. Root word, prefix, suffix. Prefix தான் ஒரு வேர்டுக்கு முன்னாடி வருது, suffix தான் ஒரு வேர்டுக்கு பின்னாடி வருது, root words தான் நடுவுல இருக்குது. இது மூணு சேர்ந்தாதான் IUPACன்றது வரும். அடுத்து root word. First, it is the basic unit which describes the carbon skeleton. It gives the number of carbon atoms present in the pattern chain of the compound. Okay. And the number of pattern of the arrangement. Based on the number of carbon atoms present in the carbon skeleton, most of the names are derived from Greek numerals, except the first four. Shows the root words for the pattern chain of hydrocarbons containing. இப்ப அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ரூட் வேர்ட்ஸ். ஒன்றுக்கு வந்து மீட், டூக்கு வந்து ஈட், த்ரீக்கு வந்து ப்ரோ, ஃபோருக்கு வந்து பியூட், 5க்கு வந்து பென். இது வந்து நார்மலா 10க்கு மட்டும் வராது சார். அடுத்து 6, 7 மட்டும்தான் 11th 12th போய் படிக்க முடியும் சார். ஓகே. 6க்கு வந்து ஹெக்ஸ், 7க்கு வந்து ஹெப்ட். இதே பிஎஸ்சி எம்எஸ்சி படிச்சா 8, 9, 10. 8 வந்து ஆக்ட், 9 வந்து நான், 10 வந்து டெக். ஓகே. இது பண்ண முடியும் சார். அடுத்து ப்ரிஃபிக்ஸ். The prefix represents the subunits or branch present in the parent chain. Atoms or group of atoms other than hydrogen attached to carbon of the parent chain are called substrates.
presents the major substance of organic compounds and the respective prefix to formula. இப்ப substance prefix சார் Fக்கு வந்து fluoro, CIக்கு வந்து chloro, BRக்கு bromo, NH2க்கு வந்து amino, CH3 னா methyl, CH2 CH3 னா ethyl, I னா ido. இப்ப suffix. The suffix forms the end of the name. It is divided into two parts such as A. Primary suffix and B. Secondary suffix. The primary suffix comes after the root word. It represents the nature in carbon to carbon bonding of the parent chain. If all the bonds between the carbon atoms of the parent chain are between the single, the suffix ane has to be used. Suffix ene and yne are used for the compounds containing double and triple respectively. The secondary suffix describes the functional group of the compound. ஓகே சரி ஓகே சந்தோஷ் இப்போ நம்ம அவர் நிதின்ராஜ் அவரும் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னாரு இன்னைக்கு நீங்கள் இது போதும் அவருக்கு போய்க்கலாம். அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் சார் 1 மினிட் சார் சரி இது சரி கடைசி ஒன்று மட்டும் ஐயூபாக்கோட ஃபுல் ஃபார்ம் மட்டும் சார். ஐயூபாக் ஃபுல் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. கரெக்ட் வெரி குட். இது கடைசியா யார்கிட்ட கேட்பேன் அவர் கரெக்டாக சொல்லணும். ஓகே வெரி குட் நல்ல டீச்சர் இவர் அதனால் அவரை அப்படி விட்டு தப்பிக்க முடியாது. ஓகே சரி நான் அவர் சொன்னதே தான். இன்ஃபேக்ட் சந்தோஷ் இன்னும் ரொம்ப அழகாக சொன்னார். அதையே நான் என்னங்க சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். இருங்க பாருங்கள் அதுதான் இன்னொரு டைம் அவர் சொல்லுக்கு போல நான் பாரு இப்போ இது தெரியுதா ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். சி ஓகே ஐ வாட் எவர் நான் போட்டிருக்கிறது அவர் சொன்னார். அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். There are more than 5 million compounds of carbon. The most useful element in our day-to-day life is carbon. These are called organic compounds. OC னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க organic compounds. Organic compounds has high molecular mass and complex structure. அது அவர் சொன்னார். Mostly insoluble in water. அது வந்து வாட்டரில் கரையாது. Highly inflammable. அதாவது சீக்கிரமாக தீப்பிடிக்கும். Less reactive. சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. மோஸ்ட்லி ஃபார்ம் கோவலண்ட் பாண்ட்ஸ். அது நம்ம எல்லாமே அவர் சொன்னார். அதே தான் நான் இங்கே ஹேவ் லோயர் மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். இது ரொம்ப முக்கியம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் லோயர் மெல்ட்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட்ஸ். தட் இஸ் வை இட் இஸ் லிட்டில் பிட் அப்புறம் வாலடைல் இன் நேச்சர். எக்ஸிபிட் ஐசோபரிசம். அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். வாலடைல் இன் நேச்சர் தட் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். எவ்ரி திங் வாட் எவர் இஸ் செட் நான் அதே ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி. அடுத்தது கிளாசிஃபிகேஷன். Acyclic organic compound and cyclic organic compound. என்ன அர்த்தம்னா acyclic means that is open chain. The chain will not get closed. Cyclic means the chain will get closed. அவ்வளோதான். அதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. அப்புறம் சேச்சுரேட்டட் அப்படின்னா சிங்கிள் பாண்ட். பாருங்கள் ஒரு டேஷ் போட்டிருக்காங்களே CH3 டேஷ் CH2 டேஷ் CH3 அது வந்து சேச்சுரேட்டட் பாண்டுன்னு பேர். அன்சேச்சுரேட்டட் பாண்டுன்னு 2 or more bonds. ஒரு இடத்துல ஒரு டேஷு இன்னொரு இடத்துல டபுள். ஒரு டேஷ்னா ஒரு பாண்டு இன்னொரு இடத்துல பாரு டபுள் CH3 டேஷ் CH டபுள் டேஷ் CH3. திஸ் இஸ் கால்ட் அன்சேச்சுரேட்டட் பாண்டுன்னு பேர். இந்த இடத்துல ஒரு கேப் விடணும். அன்சேச்சுரேட்டட் பாண்ட்ஸ். சைக்ளிக் மீன்ஸ் த செயின் இஸ் க்ளோஸ்ட். அதில் கார்போசைக்ளிக் அப்படின்னு ஒன்று இருக்குது. த ஆர் ஹோமோசைக்ளிக் ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் இருக்கும். அது வந்து கார்போசைக்ளிக்னு பேர். ஆர் இட் இஸ் கால்டு ஹோமோசைக்ளிக். ஏசைக்ளிக்கில் வந்து இல்லை அலிசைக்ளிக்கில் வந்து கண்டெயின் 1 or more கார்போசைக்ளிக் ரிங்ஸ் அண்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் 1 or more benzene rings. If chain contains carbon and other atoms, then it is called heterocyclic compounds. Carbon compound மட்டும் இருந்தால் it is called homocyclic compound. If the chain contains carbon and other atoms, it is called heterocyclic compounds. Okay. Whatever Santosh said, it's a little bit repetition. Classification based on kind of atoms. Alkane means contain only single bonds. அதுதான் ஒரு ஈஸியஸ்ட் ஒரு ஃபார்முலா. ஐ மீன் ஒரு ஈஸியாக ஒரு சிம்பிளான ஒரு இது அல்கேன். CnH2n+2 இதுதான் அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா.
Now ஒரு எக்ஸாம்பிள் இஸ் மீத்தேன். when n is 1 அப்போ H2n plus 2 வந்து 4 ஆயிடுது. அப்போ CH4 அப்படின்னு ஆயிடுது. இது வந்து ஒரு அல்கேனோட ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள். ஈத்தேன், ஸோ தட் ஃபார்முலா இஸ் C2H6. கீழே அந்த 2 கீழே போட்டிருக்கோம், இங்கே நம்ம போட முடியாதனால இப்படி பண்ணிட்டோம். ப்ரொப்பேன் C3H8, பூட்டேன் C4H10, பென்டேன் C5H12. இப்போ அந்த பென்டானாவே நமக்கு தெரியும் 5, அதனால தான் C5. இது பூட்டேனுங்கிறது C4. அப்புறம் அல்கீன் அப்படிங்கிறது என்ன? கண்டெய்ன்ஸ் 1 or more கார்பன் காம்பவுண்ட்ஸ், டபுள் பாண்ட்ஸ். ஃபார்முலா இஸ் CnH2n. எத்தீன், ப்ரொப்பீன், புட்டீன் இதெல்லாம். அல்கைன் அப்படிங்கிறது கண்டெய்ன்ஸ் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட். என்னங்க அது? பியூட்டைன் சார். பூட்டைன் இது இங்கயா? பூட்டைன். ஓகே, ஸ்பெல்லிங் தப்பு நினைக்கிறேன். ஐ வருமா? இல்ல சார், கரெக்டா தான் சார் இருக்கும். ப்ரொனன்சியேஷன் பூட்டைன் சொல்லணும். ஓகே ஓகே. அல்கைன்ஸ் ஈக்குவல் டு கண்டெய்ன்ஸ் கார்பன் டு கார்பன் ட்ரிபிள் பாண்ட். ஃபார்முலா இஸ் CnH2n-2. ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் இஸ் அசிட்டிலீன். அசிட்டிலீன் எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? யாருக்கா தெரியுமா? அசிட்டிலீன் கேஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த அந்த அது எப்படி சார் சொல்றது? வெல்டிங்ல பார்த்திருப்பீங்க. வெல்டிங்ல அசிட்டிலின் கேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சரி. நீங்க ரோட்ல போகும்போது வெல்டிங் பாருங்க, ஒரு சுருன்னு ஒரு ஒயிட் ஃப்ளேம் வருது இல்லை? அது ஆக்சுவலாக அந்த கேஸ் வெளியே வரும்போது அந்த தீ அது அசிட்டிலின் கேஸ்ன்னு பேர். ஜஸ்ட் நீங்கள் அடிக்கடி நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாதிரி இடங்களில் நீங்கள் எல்லா தெருவுலையும் அது பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் இல்லையா, அதனால் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னா ஆர் கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இல்லை, இது வேறு, இது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். கிளாசிஃபிகேஷன். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் ஆட்டம்ஸ். இது கொஞ்சம் பெருசு பண்ணிடலாமா? ப்ரெசன்ஸ் ஆஃப் அதர் ஆட்டம்ஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. ஓகே, presence of other atoms other than carbon and oxygen determines chemical properties of the compound. So இது ரொம்ப முக்கியம். See, the presence of other atoms actually influences the chemical properties of the compounds. Ethane C2H6, if one of its hydrogen is replaced, hydrogen spelling தப்புங்க இருக்கு, one of the its hydrogen is replaced by OH group, you will get an alcohol. OH group வந்தாவே அது ஆல்கஹால்னு முடியும். எத்தனால் ஆல்கஹால் அப்படி என்ன முடியும். ஆர் சிஹெச்ஓன்னு வந்ததுன்னா அது வந்து ஆல்டிகைடு. CH3CHO அப்படிங்கிறது ஆல்டிகைடு, அசிட்டால்டிகைடு அப்படிங்கிறது ஆல்டிகைடு முடியும். RCOR அப்படின்னா அது வந்து கீட்டோன் அப்படின்னு கீட்டோன் அப்படின்னு முடியும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து அசிட்டோன். CH3CO CH3ங்கிறது அசிட்டோன். RCOOHனா கார்போ ஆக்சாலிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் வந்து CH3COOH. அசிட்டிக் ஆசிட் என்னன்னு தெரியுமா? நம்ம வீட்டில எல்லாம் வச்சிருக்கிறோம். வினிகர். அசிட்டிக் ஆசிட்னா நத்திங் பட் வினிகர். ஆமாம், வினிகர் தான் அசிட்டிக். பரவாயில்ல, கரெக்டு. அது கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக உள்ள குழந்தைங்க தான். என்னுடைய பாராட்டுக்கள். CrCOR எஸ்டர், அதனோட எக்ஸாம்பிள் வந்து மீத்தேல் அசிட்டேட். அப்புறம் RORன்னா ஈத்தர், டைமீத்தேல் ஈத்தருங்கிற ஒரு எக்ஸாம்பிள். CH3OCH3. இதெல்லாம் நீங்கள் இப்படி பார்த்துட்டு போய் புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா புரியும். ஏன்னா புக்கில் இதே ஒரு 5 பக்கம் கொடுத்துருப்பான், நாங்கள் அதை சுருக்கி கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரே ஒரு ஸ்லைட் பார்த்துட்டு அப்புறம் நம்ம நிதின் போயிடலாம். IUPAC அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு நேம் ஒவ்வொரு காம்பவுண்டுக்கு. அது எப்படின்னா ஒரு கோடு வேர்டு, ஒரு ரூட் வேர்டு, ஒரு ப்ரிஃபிக்ஸ், ஒரு சஃபிக்ஸ். ரூட் வேர்டு, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். Root word gives number of carbon atoms. Root word gives number of carbon atoms. ஒரு கார்பன் ஆட்டம் இருந்தால் அந்த ரூட் வேர்டு மெத்தன் வரும், லைக் மீத்தேன் அதெல்லாம். 2 இருந்தால் எத்தோன் வரும். 3 இருந்தால் ப்ரொப்புன்னு வரும், ப்ரொப்பேன் அது மாதிரி. 4 இருந்தால் புட்டீன். பென்டானா 5 எல்லாருக்கும் தெரியும். எக்ஸ்னா 6 தெரியும். எக்ஸகன்லாம் படிச்சிருப்போம் இல்லையா ஜாமெட்ரியில்? எக்ஸகன், பென்டகன் எல்லாம் அதே தான். ஹெப்டகன், ஆக்டகன் அதெல்லாம் அதே தான். நீங்கள் வேறு ஒன்றும் புதுசு இல்லை, இதெல்லாம் அதே தான். இந்த ப்ரிஃபிக்ஸு சப்ஸ்டிடியூவன்ட் அண்ட் ப்ரிஃபிக்ஸ். அந்த எஃப் வந்தால் இட் ரெஃபர்ஸ் டு ஃப்ளூரோ, சிஎல் வந்தால் குளோரின், பிஆர் வந்தால் ப்ரோமோ,
I வந்து அயோடோ, NH2 வந்து அமினோ, CH3 வந்து மீத்தைல், அப்படியெல்லாம் வருது அது. ஓகே. சஃபிக்ஸ் ப்ரிஃபிக்ஸ் எல்லாம் முன்னாடி வருது, இது முன்னாடி வருது. சஃபிக்ஸ் வந்து பின்னாடி வருது. ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் சஃபிக்ஸ் வந்து OH வந்து ஆல்கஹால் நம்ம முதல்ல பார்த்தோம். CHO வந்தால் நம்ம என்ன பார்த்தோம்? CHOக்கு மறந்துட்டேன். CHOக்கு ஆல்டிகைடா, ஆமாம் ஏதோ ஒன்று பார்த்தோம். அது நான் எனக்கு அடிக்கடி மறந்துடும் அதெல்லாம். சரி ஓகே, அது ஆல்டிகைடு வரும். அப்புறம் OC, அப்புறம் COH, அது ஆமாம் ஆசிட் வரும். IUPAC ரூல்ஸ் ஒன்று இருக்குது. லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கிவ் த ரூட் வேர்டு. இந்த ரூட் வேர்டு எது லாங்கஸ்ட் செயின் இருக்கோ அதுதான் ரூட் வேர்டு கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். சிங்கிள் பாண்டாக இருந்தால் அது அல்கேன்னு சொல்லுவாங்க, டபுள் பாண்டாக இருந்தால் அல்கின்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் பாண்டாக இருந்தால் அல்கைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம சந்தோஷம் சொன்னார் அதை. If the compound contains functional group located and used as a suffix, its locant number should precede the group of substituent. இது வந்து நம்ம இப்போ பாதர் பண்ணிக்காதீங்க, அது ஆக்சுவலாக நம்ம அந்த படமெல்லாம் காமிச்சது அது எனக்கு புரியும். இதோட நான் நிறுத்திக்கிறேன். ஐ வில் நவ் கோ டு மிஸ்டர் நிதின் ராஜ். நிதின் ராஜ், நீங்கள் உங்களது ப்ரெசென்ட் நீங்கள் இப்போ கிளாஸ் எடுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, ஐ வில் க்ளோஸ் மைன். யா சார் ஒன் மினிட் சார். சொல்லுங்கள் சார். இப்போ நான் இது எடுத்ததுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். சொல்லுங்க. மீத்தனால் ஈத்தனால் இது வந்து எந்த காம்பவுண்டுக்கு வரும்? மீத்தனால்னா சிங்கிள் பாண்ட் நினைக்கிறேன். சார் உங்கள்கிட்ட இல்லை, இந்த பசங்க இவங்ககிட்ட கேட்குறேன். இல்லை எனக்கே தெரியாது, நான் அவங்கள விட மோசம். அட சந்தோஷ், நான் எல்லாரும் விட மோசம். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. மீத்தன் சிங்கிள் பாண்ட், ஈத்தன் டபுள் பாண்ட் சார். மெத்தனால் வந்து மீத்தேன் வந்து CH4 சார் ஃபார்முலா. இப்ப அந்த CH4ல இருந்து ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா OH குரூப் ஆஃப் ஆட்டம் சப்ஸ்டிடியூயன்ட் ஆட்டமா வந்தது அப்படின்னா நமக்கு மெத்தனால் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் சார். அதே மாதிரி மெத்தனால் என்ன தெரியுமா? மெத்தனால் ஏதாவது பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா? ஸ்பிரிட்டா சார்? ஆமா, மெத்தனால் இஸ் ஸ்பிரிட். பட் மெத்தனாலை யூஸ் பண்ணி நீங்க இது எரிபொருளாக யூஸ் பண்ணலாம். அதை அதாவது இப்போ இதுக்கு பதிலாக ஐ மீன் வாட் இஸ் தட், பெட்ரோலுக்கு பதிலாக மெத்தனால் யூஸ் பண்ண முடியுமா? அதை எடுக்கிறாங்க. ஆமாம், அது வந்து இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ சக்ஸஸ் ஆகலை, அது காஸ்ட்லியும் கூட. அது ஒன்று. ஓகே, கரெக்ட். சார் ஷால் ஐ ஷார்ட் மை ப்ளீஸ். இப்போ நாம வந்து கெமிஸ்ட்ரியில பார்க்க போற ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பேசிக்கா கெமிஸ்ட்ரி வந்து 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, செகண்ட் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, தேர்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம இப்போ ஒரு மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஸ்ட்ரக்சர், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை பத்தி படிக்கிறதா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. செகண்டா வந்து வர்றது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த கார்பனை தவிர மத்த இருக்க 117 எலமெண்ட்ஸ் அதை பத்தி படிக்கிறது தான் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தேர்டா இருக்கிறது தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அது வந்து கார்பனை பத்தி மட்டும் படிக்கிற கெமிஸ்ட்ரி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நமக்கெல்லாம் இப்போ ஒரு டவுட் வரும், கார்பனுன்றது வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான், ஆனா அதுக்கு ஏன் வந்து ஒரு தனி பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரியே இருக்கு? 117 எலமெண்ட்ஸ்ன்றது அவ்வளோ இருக்கு, ஆனா அதுக்கு மட்டும் ஏன் ஒரு பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா, இப்ப கார்பனுக்கு வந்து பார்த்தோம்னா பேசிக்கா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து அது கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதாவது கார்பனோட வேலன்சி வந்து பார்த்தா 4, அதுக்கு இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படும் ஆக்டெக்ட் ரூலை அச்சீவ் பண்ண. ஆக்டெக்ட் ரூலை அச்சீவ் பண்ணாதான் ஒரு எலமெண்டால, அதாவது ஒரு காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்படின்னா கார்பனுக்கு வந்து இன்னும் 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது, இல்லைன்னா 4 எலக்ட்ரான்ஸ் அது லாஸ் பண்ணும். ஆனா இது ரெண்டுமே கஷ்டம் கார்பனுக்கு. அதனால அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு ஆட்டம் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து கோவலன்ட் பாண்ட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நமக்கும் வந்து பசிக்குது இட்லி சாப்பிடணும், இன்னொருத்தனுக்கும் பசிக்குது இட்லி சாப்பிடணும். ஆனா ஒரு இட்லியோட காஸ்ட் வந்து 2 rupeesன்னு வச்சுக்கலாம். நம்ம கிட்ட 1 rupees இருக்கு, இன்னொருத்தன்ட்ட 1 rupees இருக்கு. நம்ம 2 பேருமே 1 rupees போட்டா 2 rupees வருமா? அந்த 2 rupeesல 1 இட்லி வாங்கி 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்கல்ல. அந்த மாதிரிதான் கார்பனும் மற்ற எலமெண்ட் கூட இருக்க எலக்ட்ரான்ஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்கும். such kind of bond is known as covalent bond. ஃபர்ஸ்ட் பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் மூலியமா வந்து 2 எலமெண்ட்டுக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன் தான் பாண்டுன்னு சொல்றாங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அதாவது அது நிறைய
கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது லாங் செயின்ஸ் ஆஃப் கார்பன் கேன் பி ஃபார்ம்டு. அதுதான் கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி. அதனாலதான் வந்து கார்பனால அவ்வளோ காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது. இப்ப நம்ம இருக்க மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து மோர் தேன் 5 மில்லியன் கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம கார்பனை தனியா ஒரு கெமிஸ்ட்ரியில படிக்கிறோம். அதுதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட கொஞ்சம் ஹிஸ்டரி பார்த்துடலாம். ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஹிஸ்டரி பார்த்தாதான் நமக்கு அந்த சப்ஜெக்ட் கிளியரா புரியும். ஸோ இப்போ ஹிஸ்டரி பார்த்துடலாம். ஜென்ரலா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்ப மோஸ்டா டெவலப் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 18th செஞ்சுரியில தான் டெவலப் ஆச்சு. அப்பதான் கெமிஸ்ட் வந்து இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், இது இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கிடைச்சது. அரௌண்ட் 1780s வந்து இந்த ப்ராசஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பெர்சிலஸ் அப்படின்ற ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் என்ன சொன்னார் அப்படின்னா வைட்டல் ஃபோர்ஸ் தியரி அப்படின்ற ஒரு கான்செப்டை ப்ரப்போஸ் பண்றாரு. அதுபடி என்ன அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம எங்க பாக்குறோம், யாராவது சொல்லுங்க. கார்பன். அதாவது நம்ம வந்து நேச்சர்ல பாக்குறோமா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம்? இப்ப பிளான்ட்ஸ்ல இருக்கும், அனிமல்ஸ்ல இருக்கும். அததான் வந்து அவர் அப்படி சொல்லியிருக்காரு. என்னன்னா வைட்டல் ஃபோர்ஸ் தியரி அப்படின்னா அந்த சர்டைன் கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் ஃபோர்ஸ் இருக்கு லைஃப் ஃபார்ம்ஸ்குள்ள, அதனாலதான் வந்து அங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெர்சிலஸ். ஆனா இது வந்து அந்த ஒரு 1828 வரைக்கும் நம்பப்பட்டது இந்த வைட்டல் ஃபோர்ஸ் தியரி உண்மைதான் அப்படின்னு. ஆனா 1828ல ஃபெட்ரிச் ஊலர் அப்படின்ற ஒரு கெமிஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா அமோனியம் சைனைட் அப்படின்ற ஒரு காம்பவுண்டை ஹீட் பண்ணாரு. அதனால நமக்கு ஃபார்ம் ஆன காம்பவுண்ட் வந்து யூரியா. இப்ப யூரியான்றது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ன்றது ஆல்ரெடி இருக்க கெமிஸ்டுக்கு தெரியும். அப்படின்னா அமோனியம் சைனேட்ன்றது ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். அது வந்து ஒரு லெபார்டரியிலே ப்ரிப்பேர் பண்ணனால அவர் அந்த பெர்சிலஸ் சொன்ன வைட்டல் ஃபோர்ஸ் தியரி பிரேக் ஆகுதா? ஏன்னா பிளான்ட் அனிமல்குள்ளதான் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நம்ம லெபார்டரியிலையும் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் ஃபெட்ரிச் ஊலர். அதனாலதான் இவரை வந்து த ஃபாதர் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதாவது இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த அசிட்டிக் ஆசிட் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து கோல்பு, அப்புறமா மீத்தேன், அதெல்லாம் வந்து பெர்ஹலாட் அப்படின்ற கெமிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வாழ்ற மாடர்ன் டேஸ்ல வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்மளை சுத்தி இருக்க பெட்ரோலியம் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து நம்ம வீட்டுல இருக்க இப்ப லேட்டஸ்டா வர ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாமே ஹைட்ரோ கார்பன்ஸால மேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கு ஹைட்ரோ கார்பன். ஹைட்ரோனா ஹைட்ரஜன், கார்பன்னா கார்பன். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவுல ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அது சர்டன் கிளாஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்றத அதோட பக்கம் நம்ம பார்த்தோம் டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வால்டைல் இன் நேச்சர், அதாவது ஆவியாகக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கும். இப்ப நம்ம பெட்ரோல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் கையில வச்சு பார்க்கலாமே, அதெல்லாம் என்ன ஆகும்? ஆவியா மாறிடும் இல்ல. இப்ப என்ஜின்லாம் அந்த பிரின்சிபல்லா தான் ஒர்க் ஆகுது, ஆவியா மாறிடும் பெட்ரோல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதான் அவங்க சொல்ல வராங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹை மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் அப்படின்னா அவங்க சிம்பிள் ஹை மாலிகுலர் வெயிட் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, வெயிட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது இப்ப நம்ம படிச்சிருக்கோம்ல, கால்குலேட் பண்றோம்ல, இப்ப குளுக்கோஸ்க்கு வந்து குளுக்கோஸ் இல்ல, இப்ப இது அது என்னது சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 98 கிராம் பெர் மோல், அந்த மாதிரி எல்லாம் பண்ற போது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து தே ஆர் இன்ஃப்ளேமபிள் நேச்சர், அந்த மாதிரி கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல. அதாவது தே எக்ஸிபிட் த ஃபெனாமெனான் ஆஃப் ஐசோமெரிசம், அதாவது ஒரே ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், அது வந்து செவரல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா டிஃபர் ஆகி இருக்கும். அது வந்து பிசிக்கலாவும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை தான் நம்ம வந்து ஐசோமெரிசம் அப்படின்லாம் சொல்றோம். இதெல்லாம் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்ப ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பத்தி படிக்கிறோம்ல, அதுக்கு வந்து நமக்கு அதோட ஸ்ட்ரக்சர் அதை பத்தி நம்மளால புரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து அதோட இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல,
அதெல்லாம் நமக்கு புரிய வரும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் பேசிக்கா வந்து எதை பேஸ் பண்ணி வரைகிறாங்க அப்படின்னா லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா டாட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லூயிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்டெக்ட் தியரி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்தாரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு காம்பவுண்டும் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிலாம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டைப் இருக்கு அப்படின்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து நான் சொன்ன மாதிரி லூயிஸ் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த டைப். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேஷ் ஸ்ட்ரக்சர். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்-லைன் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. இதெல்லாமே இப்ப லேட்டஸ்டா வந்ததான் இந்த பாண்ட்-லைன் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு எழுதுறதுக்கு. பெரிய பெரிய ஆர்கானிக் காம்பவுண்ட்லாம் வந்தது அப்படின்னாக்கா நம்ம ஈஸியா கண்டென்ஸ் பண்ணி வெறும் லைன் மூலியமாவே அதை ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். இப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், ஹைட்ரோ கார்பன்ஸ்னா ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும் அந்த காம்பவுண்ட்ல. இப்ப எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈத்தேன் இருக்கு, ஈத்தீன் இருக்கு, ஈத்தைன் இருக்கு. இப்ப ஈத்தேன் ஃபார்முலா என்ன அப்படின்னா C2H6. இதுதான் ஈத்தேனோட ஃபார்முலா. இப்ப நம்ம இதை எப்படி ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா சி சிங்கிள் பாண்ட் சி. இப்ப அந்த சியை சுத்தி நம்ம என்ன பண்ணோம், 4 பாண்ட் லைன் வர மாதிரி வரையணுமா? ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்ல கார்பனோட வேலன்சி வந்து 4 அப்படின்னா நமக்கு 4 பாண்ட் லைன் சுத்தி வரணும். அப்படின்னா மிச்சம் எவ்வளவு பக்கம் இருக்கும், மூணு சைடு இருக்கும் ரிமைனிங். ஒரு கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணது இல்லாம அப்படின்னா 3 ஹைட்ரஜன் ஒரு கார்பனுக்கும், இன்னொரு கார்பன் இருக்குமா அதுக்கு 3 ஹைட்ரஜனும் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பாண்ட் லைன் அதெல்லாம் அதாவது பாண்ட் லைன் ஃபார்முலா அதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அதான் வந்து அந்த அலிசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ், அப்புறமா சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்ப நம்ம வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நான் சொன்னேன்ல ஈத்தேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் இருக்கும். எந்த விதமான சர்க்கிளோ இல்ல சைக்கிளாவோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். அதனால இதை ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபர்தரா 2 டைப்ஸா டிவைட் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ், இன்னொன்று வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன். அதாவது சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் அப்படின்றது கார்பன் 2 கார்பன் இருக்குமா, அந்த 2 கார்பனுக்கு நடுவுல வந்து சிங்கிள் பாண்ட் மட்டும் இருக்கும். தட் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட் இஸ் நோன் as saturated compound. இப்ப அன்சாச்சுரேட்டட்னு சொன்னேன்ல அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம்க்கு நடுவுல 2 பாண்டோ இல்லைன்னா 3 பாண்டோ இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாமா? இப்ப ஈத்தேன் நான் சொன்னேன்ல அது வந்து சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா யாரா சொல்லுங்க? சாச்சுரேட்டட் காம்பவுண்ட். ஏன் அப்படின்னாக்கா கார்பனுக்கும் நடுவுல வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப நான் ஈத்தீன் ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதோட ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா C2H4. இப்ப C2H4 இருக்கு அப்படின்னா 2 கார்பன் இருக்கு, 4 ஹைட்ரஜன் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், கார்பனை சுத்தி 4 பாண்ட் லைன் வரணும்னு சொல்லியிருக்கேன்னா அப்ப 2 கார்பன் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதை சுத்தி ஒரே கார்பனை சுத்தி நம்ம 3 போட்டா இன்னொரு கார்பனுக்கு கரெக்டா நம்மளால வரைய முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணலாம்னா 2 கார்பனுக்கு நடுவுல 2 பாண்ட் லைன் வரையலாம். இப்ப நமக்கு எவ்வளவு மிச்சம் வரையணும், 2 கார்பனுக்கும் 2 பாண்ட் லைன் வரைகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு 2 ஹைட்ரஜனும் இன்னொரு கார்பனுக்கு 2 ஹைட்ரஜனும் வரைஞ்சிட்டா நமக்கு பாண்ட் லைன் ஃபார்முலா கரெக்டா வந்துடும். அப்படிதான் ஈத்தீன் வந்தது. ஈத்தைனுக்கு அதே மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அந்த சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இப்ப நான் ஈத்தேன் ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஏன் அப்படின்ற அப்படின்ற சஃபிக்ஸோட முடியுது அதெல்லாம். இப்ப நெக்ஸ்ட் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வரும்னா 2 வரும். அது வந்து ஒன்னு அல்கீன், இன்னொன்னு வந்து அல்கைன். அல்கீன் அப்படின்னா டபுள் பாண்ட். இப்ப அதுல அல்கீன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஈ இருக்கா அப்படின்னா 2 பாண்ட் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கைன் அப்படின்னா ஒய்ன்றது வந்து ரொம்ப கடைசியா இருக்குப்பா, கார்பனுக்கு வந்து மேக்சிமம் 2 கார்பன் நடுவுல எத்தனை பாண்ட் வர வாய்ப்பு இருக்கு, 3 வரும். அப்படின்னா அல்கைனுக்கு 3 வரும். அதாவது இதுக்கும் அதிகம், ஒய்ன்றது கடைசியில வரும், அதோட வேல்யூவும் அதிகம். அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்கேனுக்கு 1 பாண்ட், அல்கீனுக்கு 2 பாண்ட், அல்கைனுக்கு ட்ரிபிள் பாண்ட். செகண்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ். இப்ப வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து சைக்கிளா இருக்கும், அதாவது க்ளோஸ்டா இருக்கும்.
ஒரு பாலிகான் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ணும் அது. இப்ப அதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல. ஒன்னு வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு ஒன்னு வந்து கார்போசைக்ளிக் காம்பவுண்ட், இன்னொன்னு வந்து ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்பன் மட்டும்தான் இருக்கும், அதாவது கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டும்தான் இருக்கும், மத்த எந்த விதமான எலமெண்ட்ஸுமே அதுல இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோ பியூட்டேன், சைக்ளோ பென்டேன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். அதுல வந்து கார்பன் ஹைட்ரஜன் தவிர மத்த விதமான எலமெண்ட்ஸும் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் இருக்கலாம், இல்ல நைட்ரஜன் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது வந்து ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோம்ல, அதை வந்து ஃபர்தர் 2 டிவைட் பண்றாங்க. அதுதான் வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ன்றது. இன்னொன்னு வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ன்றது. அலிசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா one or more carboxylic ring which may be saturated or unsaturated. அதாவது இங்க வந்து எந்த விதமான ரிங்குமே இருக்காது. அது மட்டும் இல்லாம இது வந்து சாச்சுரேட்டடாவும் இருக்கும், அன்சாச்சுரேட்டடாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட். அது வந்து நம்ம பார்த்தாக்கா ரிங் ஃபார்ம் ஆகும். அதாவது பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரிங்க. அந்த பென்சீன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அந்த பென்சீன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து 2 பாண்ட் இருக்கும், அதாவது ஆல்டர்னேட்டா. இப்ப பென்சீனோட ஃபார்முலா வந்து என்ன, யாராவது சொல்ல முடியுமா? பென்சீனோட ஃபார்முலா C2H4. இல்ல, பென்சீன் வந்து பாத்தீங்கன்னா C6H6 பென்சீனுக்கு. அந்த மாதிரி பென்சீன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து அந்த அலிசைக்ளிக் காம்பவுண்ட் வச்சு வரைய முடியாது நம்மளால. பென்சீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் பாண்ட் அந்த மாதிரி எல்லாம் வச்சு நமக்கு ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். அதனாலதான் வந்து அது அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் நம்ம டபுள் பாண்ட் வச்சுதான் வரைய முடியும். அப்படின்னா அது என்னவா இருக்கும், சாச்சுரேட்டடா இருக்குமா இல்ல அன்சாச்சுரேட்டடா இருக்குமா? ஏன்னா டபுள் பாண்ட் இருக்குல்ல, அதனால கேட்கறேன். Unsaturated. எஸ், அன்சாச்சுரேட்டடா தான் இருக்கும் டபுள் பாண்ட். ஏன்னா அல்கீன் அல்கைன் நம்ம படிச்சோம்ல முந்தி, அது வந்து அன்சாச்சுரேட்டட் தானே. இப்ப நம்ம வந்து என்ன சொன்ன, பென்சீனுக்கு வந்து 2 பாண்ட் வரும் அப்படின்னா அது வந்து அல்கீன், அப்படின்னா அது வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன் தான். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு காம்பவுண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ண அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்ல. இப்ப நாம வந்து தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறோம், கேரளாவுல மலையாளம் பேசுறோம், ஆந்திராவுல தெலுங்கு பேசுறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பேசுறோம். நமக்கெல்லாம் ஒரு காமன் லாங்குவேஜ் வேணாம், நம்ம எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்க. அதே மாதிரிதான் இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்க்கும் ஒரு காமன் நேம் வேணும் இந்த வேர்ல்ட் லெவல்ல புரிஞ்சுக்க. அதனாலதான் IUPAC, இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கெல்லாம் நேமிங் பண்றாங்க. இந்த நேமிங்க தான் வந்து நம்ம IUPAC நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்றோம். நாமன்கிளேச்சர் அப்படின்னா பேர் கொடுக்கறது. நம்ம இத பயாலஜில கூட படிச்சிருப்போம், அனிமல் நாமன்கிளேச்சர் அந்த மாதிரி. அதே மாதிரிதான் இப்ப கெமிஸ்ட்ரியிலயும் வந்து காம்பவுண்டோட நாமன்கிளேச்சர். இப்ப இந்த IUPAC நாமன்கிளேச்சர்ல வந்து மெயினா 3 பார்ட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் வேர்ட். ரூட் வேர்ட் அப்படின்றதுதான் வந்து என்ன சொல்றது, ஒரு காம்பவுண்டோட பேசிக் யூனிட். அந்த ரூட் வேர்டை வச்சுதான் நம்மளால ஒரு காம்பவுண்ட்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிஃபிக்ஸ்ன்றது ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதுவாங்க. சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இன்னொரு பார்ட். அது வந்து நம்ம ரூட் வேர்டுக்கு அப்புறமா எழுதுவோம், அதான் சஃபிக்ஸ். இப்ப ரூட் வேர்ட்னா நான் என்ன சொல்லிட்டேன், அத பேசிக் யூனிட். அதை வச்சுதான் நமக்கு வந்து எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம அந்த இதுதான் வந்து கிரீக்ல இருந்துதான் மோஸ்டா டிரைவ் பண்ணிருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், 1னா மெத், 2னா எத், 3னா ப்ராப், 4னா பியூட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா ஹெப்ட், 8னா ஆக்ட், 9னா நான், 10னா டெக். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர். இப்போதைக்கு நம்ம 10 வரைக்கும் படிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றத நான் என்ன சொல்லியிருந்தேன், ரூட் வேர்டுக்கு முன்னாடி வருமா பின்னாடி வருமா?
கரெக்ட். ரூட் வேர்டுக்கு முன்னாடி வரனாலதான் நம்ம அதை ப்ரிஃபிக்ஸ்னு சொல்றோம். ப்ரீனா முன்னாடி அதனாலதான் வந்து ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதுறோம் அந்த ப்ரிஃபிக்ஸ. இப்ப இந்த ப்ரிஃபிக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னலாம் பாத்தீங்கன்னா எஃப் ஃப்ளூரோ, பிஎல் மோரோ, பிஆர் ப்ரோமோ, Bromo, ஐ அயோடோ, Aldo, NH2 அமினோ, CH3 Ante, CH2 CH3னா இத்தைல். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரூட் வேர்டுக்கு முன்னாடி எழுதுவோம். இப்ப இந்த குளோரோ அதாவது இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின்லாம் வந்து நீங்க பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிலேஷன் இருக்கும் இது எல்லாத்துக்கும். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? periodic table relation. இந்த ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும் பீரியாடிக் டேபிள்ல. அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹாலோஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோபல் கேசஸ்க்கு முன்னாடி இருக்க குரூப்ல இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இது எல்லாத்துக்கும் இருக்க ஒரு ரிலேஷன். இப்ப ப்ரிஃபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூட் வேர்டுக்கு அப்புறமா எழுதுவாங்க. அதான் வந்து சஃபிக்ஸ். இப்ப அந்த சஃபிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிரைமரி சஃபிக்ஸ், இன்னொன்னு வந்து செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ் அப்படின்றது இப்ப 2 கார்பன் நடுவுல இருக்க பாண்டை பத்தி படிச்சோம்ல, அதாவது அது வந்து சேச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டடா அந்த மாதிரி, அதை தான் வந்து இந்த சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸ் டினோட் பண்ணும். இப்ப ஏன் அப்படின்னு வந்திருந்தா அது என்ன, யாராவது சொல்லுங்க. பிரைமரி சஃபிக்ஸ் வந்து ஏன் அப்படின்னு. ஹலோ, Question சொல்லுங்க. அதாவது இல்ல ஏன்னு வந்திருந்தா சிங்கிள் பாண்ட். ஏன் அப்படின்னா பிரைமரி சஃபிக்ஸ் வந்திருந்தா அது சிங்கிள் பாண்ட். இப்ப நெக்ஸ்ட் ஈன் படிச்சோம்ல முந்தைய அல்கீன், அதுக்கு வந்து எத்தனை பாண்ட் இருக்கும் சொல்லுங்க? கரெக்ட், டபுள் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐன், அதுக்கு எத்தனை பாண்ட் இருக்கும்? அதாவது ஒய்என்இ கரெக்ட், ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஓகே, இப்ப யாராவது வந்து அல்கேன் அப்படின்றது வந்து சாச்சுரேட்டடா அன்சாச்சுரேட்டா யாராவது சொல்லுங்க? சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். ஓகே, இப்ப நாம வந்து இது பிரைமரி சஃபிக்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செகண்டரி சஃபிக்ஸ் பார்க்கலாம். செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை டிஃபைன் பண்ணும். ஃபங்க்ஷனல் குரூப் இப்ப வந்து நம்ம முந்தைய சந்தோஷ் கேட்டிருந்தாங்க, CH4 மீத்தேன்ல இருந்து மெத்தனால் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப மீத்தேன்ன்றது CH4 இருக்கா? இப்ப அந்த மீத்தேன்ல இருக்க ஒரு ஹைட்ரஜனை நான் எடுக்கிறேன், எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மித்தைல் ஃபார்ம் ஆகுமா? அதான் CH3. நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸ்ல பார்த்தோம்ல ஐயூபேக். இப்ப அந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா ஒரு OH குரூப்பை நான் ஃபங்க்ஷனல் குரூப்பா அந்த இடத்துல போடுறேன், எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். இப்ப அந்த ஹச்சுக்கு பதிலா ஒரு CHO குரூப்பை போடுறேன், எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா அல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பதிலா CO, அதாவது கார்பனுக்கு மேல ஒரு ஆக்சிஜன் வித் டபுள் பாண்ட் இருந்தா எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா கீட்டோன் ஃபார்ம் ஆகும். இன்னொன்னு வந்து என்னதுன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இப்ப இது எல்லாத்துக்கும் சஃபிக்ஸ் பார்க்கலாம். ஆல்கஹால், ஆல்கஹால் அப்படின்றது எதுல முடியுது? OL அப்படின்னு முடியுதா? அப்ப அந்த சஃபிக்ஸ் யூஸ் பண்றது OL. ஹலோ, நித்தீஷா பேரு என்னமோ சொன்னாரு. நெக்ஸ்ட் வந்து ஆல்டிஹைட். ஆல்டிஹைட்ல வந்து ஸ்டார்டிங் என்ன லெட்டர்ஸ் யூஸ் பண்றோம்? AL. இப்ப நம்ம ஆல்கஹாலுக்கும் AL யூஸ் பண்றோம், ஆல்டிஹைட்க்கும் AL யூஸ் பண்றோம்னா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, அதனாலதான் நம்ம ஆல்கஹாலுக்கு OL யூஸ் பண்றோம். இப்ப ஆல்டிஹைட் வந்து பாத்தீங்கன்னா AL. நெக்ஸ்ட் கீட்டோன். கீட்டோன் வந்து எதுல முடியுது? ONE அப்படின்னு முடியுதா? கீட்டோன். அதனாலதான் அதோட சஃபிக்ஸ் வந்து ONE அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா CO, அது வந்து IC அப்படின்னு வருதா? IC ஆசிட்னு வருதா? OIC ஆசிட். ஓயிக் ஆசிட், அது வந்து சஃபிக்ஸ். இப்ப நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்ல வந்து பார்த்தா அந்த கார்பாக்சிலிக் அந்த லிக்ல வந்து ஐசின்னு முடியுதா?
And then அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆசிட்னு வருது, அதனால okay. தான் வந்து அதுக்கு So suffix வந்து welcome oic all of acid அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்பனா மீத்தனாயிக் ஆசிட் தானே வரும். மெத்தனாயிக் ஆசிட். ஓகே ஓகே சார் நான் வந்து நேமிங் வந்து இந்த கிளாஸ்லயே பார்க்கலாமா இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்போ ஏதாவது இப்போ அவர் இப்போ நம்ம 3 பேருமே மோரல்ல சேம் தான் எடுத்திருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்குங்க. என்ன மீன் அது? ஒரே நிமிஷம் நான் இது பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணியிருக்கேன். நிதின்ராஜ். ஓகே, இப்போ வந்து நிதின்ராஜ் எடுத்து முடிச்சிட்டாரு. உங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கு. இன்னொரு another 5 minutes then we will close it. அடுத்த கிளாஸ் மற்றதெல்லாம் எடுத்துக்கலாம். நிதின்ராஜ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அவர் எடுத்ததில் சந்தோஷ் எடுத்ததில் நாங்கள் 3 பேருமே ஒரே இதை தான் எடுத்திருக்கோம். கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்கோம். அவர் நிதின்ராஜ் எடுத்திருக்காரு. எனி டவுட்ஸ் இஃப் யூ ஹேவ் யூ கேன் டாக் டு we can ask other things. We will continue in the next class. சார் தமிழ் மீடியத்துக்கு கிளாஸ் உண்டா சார்? தமிழ் மீடியத்துக்கு கிளாஸ் இருக்கே. அது வந்து 6 மணிக்கு. நீங்கள் தமிழ் மீடியமா? ஆமாம் சார். உங்கள் நம்பர் என்ன? 9965 16 3905. அதில் ஆட் பண்ணிடுறேன். அப்போ அந்த 6 மணி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? சரி ஓகே சார். ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்கா பாடத்தில்? அரோமேட்டிக் காம்பவுண்ட் மட்டும் டவுட்டுங்க சார். சொல்லுங்க, என்ன டவுட்டு? அது அவர் புரியல சார். அரோமேட்டிக் காம்பவுண்ட் அவர் இன்னும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். எடுத்தீங்களா நிதின்? நிதின்ராஜ் எங்க போயிட்டாரோ? சரி ஓகேம்மா. எல்லா டவுட்ஸ் எல்லாம் வைங்க. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். சரியா? ஓகே சார். ஓகே, ஆல் த பெஸ்ட். We will close it now and we will meet next class. சார் one question all of you. யா, சொல்லுங்க சந்தோஷ். யாரா ஒரு ஆள் ஐயூபாக்கோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஒரு ஆள் சொல்லுங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகே, வெரி குட். கரெக்டு தான். ஓகே, தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ ஸ்ரீநிதி, தேங்க்யூ நிதின் அண்ட் மற்றவங்க கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். வி வில் அகெயின் கண்டினியூ நெக்ஸ்ட் டியூஸ்டே. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துலேருந்து ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பர் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில். கிளாஸில் எடுக்க முடியும் டெஸ்ட் பேப்பர் வரும். வெறும் 10 கொஸ்டின் தான் இருக்கும். ஒரு நாள் மேட் 10 கொஸ்டின், ஒரு நாள் ஃபிசிக்ஸ் 10 கொஸ்டின், அதில் வேறு ஏதாவது வரும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டிலே சால்வ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்றும் அனுப்பக்கூட வேண்டாம். நீங்கள் குரூப்பில் அனுப்பிச்சா வேறு ஏதாவது பசங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இட் மேபி a லேர்னிங் ப்ராசஸ். பட் அது நீங்கள் ஒன்று வீட்டில் போட்டுட்டு அந்த வேணா குரூப்பில் அனுப்பிச்சு நீங்கள் கரெக்டாக இல்லையான்னு பார்த்துக்குங்க. நான் 10 அனுப்புகிறேன். த ஒன்ஸ் விச் இஸ் ப்ரிப்பேர்ட் பை மீ, நான் ப்ரிப்பேர் பண்ணாத அனுப்புகிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.